எங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. இறைவார்த்தை வழியாக இயேசுவை பேசுகின்றார். இறை விருப்பம் எதுவென்று தெளிவாய் காட்டுகின்றார். உயிர் தரும் உணவின் வழியினிலே தன்மை தருகின்றார். பழி தரும் உணவின் வழியினிலே வாழ்ந்திட அழைக்கின்றார். உறவும் மனமும் மனமும் கலந்திட ஆலய மணிகள் ஒலிக்கின்றனே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளில், ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய அற்புதமான பீடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களை முழுவதுமாக ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். இத்திருப்பலியோடு இணைந்திருக்கிற உங்கள் உள்ளத்திலும் கூட பலதரப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள், விசேட விதமாக எங்கள் குடும்பங்களை பற்றியான எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருக்கும். அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். நீங்கள் ஆண்டவரே என்று சொல்ல முன்பு உங்களை முழுவதும் அறிந்திருக்கின்ற தேவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. பிரியமான பிள்ளைகளே, இந்த திருப்பலியில் வைக்கின்ற சாதாரண அப்பம், சாதாரண திராட்சரசம் ஆண்டவருடைய திருவுடல் திரரத்தமாக மாறுவது போல சாதாரண எங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 3:21 சொல்வது போல, நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வெறும் வார்த்தையாக அல்ல, உண்மையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை வாழ்வாக்குகின்றார். ஆகவே ஒரு நிமிடம் எங்களை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகின்றது. திருக்குடும்பம் எங்கள் எல்லோருடைய சமுதாயத்தின் அச்சாணி. அதாவது குடும்பம் ஒரு சமுதாயத்தின் அச்சாணியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே விசேட விதமாக எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். விசேட விதமாக உடைந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக, குழப்பத்தில் உள்ள குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சில குடும்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு நடத்துவதென்று போராடுகின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். குழப்பம் விளைவிக்கின்ற குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களுடைய கணவன்மார்களுக்காக ஜெபிப்போம், மனைவிமார்களுக்காக ஜெபிப்போம். விசேட விதமாக சமுதாயத்திலே தீமைக்கு உட்பட்டு வேறு வேறு தொடர்புகளினாலே பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை பெற எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களை நினைத்து மன்றாடுவோம். விசேட விதமாக என்னுடைய கணவனுக்கு எதிராக, என் மனைவிக்கு எதிராக, என்னுடைய பெற்றோருக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்த குறை குற்றங்களை நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பேல் கடவுளாய் என்று வாழ்ந்தாட் செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகள் உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். 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 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பெறும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர்
பேறு பெற்றோர். இல்லத்தில் துணவியர் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவை கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரையொருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனத்தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் ஜோசப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். ஜோசப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் ஜோசப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே ஜோசப் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதாவில் அர்குல்லா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய திருமண நாள் நினைவிருக்கிறது? உங்களுடைய கணவனை அல்லது உங்களுடைய மனைவியை நீங்கள் எங்கே கண்டீர்கள்? அல்லது யார் உங்களுக்கு உங்களுடைய கணவனை உங்களுடைய மனைவியை காண்பித்து கொடுத்தது? இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். சிலர் யோசிப்பீர்கள், என் திருமணத்தை என்னுடைய கணவனை எனக்கு தந்தது அல்லது என் கணவனை பேசி தந்தது என்னுடைய உறவுக்காரர் யாராவது அல்லது வெளியில் உள்ளவர்கள் யாராவது என்று சொல்லி உங்களில் நிறைய பேர் யோசிப்பீர்கள். சிலர் யோசிப்பீர்கள், இல்லை, நான் லவ் பண்ணி தான் திருமணம் முடித்தேன், காதலித்து திருமணம் முடித்தேன், நாங்கள் எங்கே சந்தித்தோம், எங்கே பார்த்தோம் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்பொழுது இன்னொரு கேள்வி நான் கேட்கின்றேன். முதலில் உங்கள் மனைவியை, முதலில் உங்கள் கணவனை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது இருந்த அதே அன்பு, அதே பாசம் இன்னும் உங்களுடைய இருக்கிறதா? திருமணத்துக்கு பிற்பாடு, நீங்கள் திருமணமாகி இப்பொழுது சிலர் 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், சிலர் 30 வருடம், ஏன் 40-50 வருடங்கள் கூட இருக்கலாம். இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் பலர் பல வருடங்களை கடந்திருக்கலாம். நான் கேட்கின்ற கேள்வி, இத்தனை வருடங்களில் நான் உண்மையாகவே என் கணவனுக்கு, என் மனைவிக்கு பிரமாணிக்கமாய் இருந்திருக்கிறேனா என்ற கேள்வி. உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆம், நான் பிரமாணிக்கமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி? என் மனைவியை தவிர, என் கணவனை தவிர நான் யாரையும் பார்த்தது கூட இல்லை, யாரையும் மனதாலே நினைத்தது கூட இல்லை என்று உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு அருமையானவர்களே, சில நேரம் எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த மனிதனை கொடுத்தார், ஏன் இந்த மனுஷியை கொடுத்தார் என்ற எண்ணங்கள் எங்களிடையே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் பேசி திருமணம் முடித்திருந்தாலும் அல்லது நீங்கள் காதலித்து திருமணம் முடித்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அழகாக சொல்கின்றார். தோபித்து நூலிலே 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருவரும் கூடி
வாழும் முன்பு கூடும் முன்பே நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உனக்கென குறிக்கப்பட்டவள் என்று. இது அவளுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கும் பொருந்தும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உனக்கு கொடுத்த கணவன் உலகம் தோன்றும் முன்பே என்னால் தீர்மானிக்கப்பட்டவன், உனக்கு கொடுத்த மனைவி உலகம் தோன்றும் முன்பே என்னால் தீர்மானிக்கப்பட்டவள் என்று சொல்லி. இப்பொழுது உங்கள் கணவர் பக்கத்தில் இருந்தால் அவருடைய முகத்தை பாருங்கள், உங்கள் மனைவி பக்கத்தில் இருந்தால் அவன் முகத்தை பாருங்கள், அல்லது இல்லை என்று சொன்னால் அவருடைய முகத்தை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த முகத்தை உலகம் தோன்றும் முன்பே நான் தான் தீர்மானித்தேன், இந்த முகத்தை நான் தான் உனக்கு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே, நீதான் உலகம் தோன்றும் முன்பே என் கணவனை என் மனைவியை தந்தீர் என்று சொன்னால் இவளையா தர வேண்டும் ஆண்டவரே, அல்லது இவனையா தர வேண்டும்? ஏனென்றால் இவளை விட எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு பொருத்தம் கிடைக்கவில்லையா என்ற கேள்வி உங்களில் பலருக்கு வரக்கூடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்கள். சில நேரம் இந்த மனிதரை தவிர அல்லது இந்த மனுஷியை தவிர வேறு ஒருவரை நீங்கள் திருமணம் செய்திருந்தால் இவ்வளவு காலம் இந்த திருமண வாழ்க்கை நிலைத்திருக்குமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மனைவி, இந்த கணவன் உண்மையாகவே உங்களுக்கு ஏற்ற பொருத்தம். இந்த திருக்குடும்ப விழாவிலே இதை நாங்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய திருமண விழாவிற்கு அல்லது திருமண நாளிலே உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றிய அந்த குருவானவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாரா? அல்லது உங்களுடைய திருமண நாளிலே உங்களுக்கு சாட்சி கையொப்பம் இட்ட அந்த நபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாரா? அப்படி ஞாபகம் இல்லை என்று சொன்னால், சில நேரம் அந்த சாட்சி கையொப்பம் இட்ட நபர் இறந்து போயிருந்தார் என்று சொன்னால், இப்பொழுது அவர் முன்னிலையிலே சாட்சியாக நான் திருமணம் செய்து கொண்டேன், என் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும் பொழுது சாட்சியிடம் செல்ல வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, எங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றிய அந்த அருட்தந்தை அல்ல சாட்சி, உங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்ல உங்களுடைய சாட்சி, உங்களுடைய திருமணத்திலே அந்த திருமணத்தின் வாக்குறுதிக்கு சாட்சி கையொப்பம் இட்டவர்கள் அல்ல உங்களுடைய சாட்சி. ஆண்டவர் அழகான ஒரு விஷயத்தை சொல்கின்றார் பாருங்கள். மலாக்கி புத்தகத்திலே 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, உனக்கும் உன் மனைவிக்கும் உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் இளமையில் நடந்த திருமணத்திற்கு ஆண்டவராகிய நான் சாட்சி என்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அப்போ அதுக்கு அடுத்த வசனங்களில் சொல்கிற பொழுது சொல்வார், இப்படி நான் சாட்சியாக வைத்து உனக்கு உன் கணவனை கொடுத்தேன், நான் சாட்சியாக இருந்து உனக்கு உன் மனைவியை கொடுத்தேன், நீ உன் கணவனுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நீ உன் மனைவிக்கு துரோகம் செய்யும் பொழுது நீ எனக்கே துரோகம் செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே திருமணம் என்பது அழகான ஒரு விஷயம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கான விலையை எங்களிடம் எதிர்பார்ப்பார். ஆகவே இந்த திருக்குடும்ப விழாவிலே ஒரு கணவனாக மனைவியாக நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதனை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே கணவனுக்கு கொடுக்க வேண்டிய, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை, அந்த அன்பை, உண்மையான அந்த அர்ப்பணிப்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுப்போம், இது உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, ஆகவே நான் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவை எடுப்போம். இன்றைய நாள் முதல் வாசகத்திலே அழகான விஷயங்களை, சில காரியங்களை பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்கிறார். இந்த திருக்குடும்ப நாளிலே அங்கே சொல்கின்ற பொழுது பிள்ளைகளை பார்த்து சொல்கின்ற சீராக் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்கின்றார், தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாயை தந்தையை மதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அவளுடைய மண்டாட்டு கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நிறைய பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள் சில நேரம் எங்களிடத்திலே வந்து கண்ணீரோடு அழுது, ஐயோ என்னுடைய மகன், என்னுடைய மகள் நான் ஆசையாக வளர்த்தேன், என் தோள் மீதும் மார்பு மீதும் போட்டு வளர்த்தேன் ஃபாதர், ஆனால் எனக்கு இவ்வாறான ஒரு வார்த்தையை சொல்லி என்னை ஏசுகின்றார், அல்லது என்னை
கை நீட்டி என்னை அடித்தாள் என்று சொல்லி மனமுருகி அழுது புலம்பும் பொழுது அதனுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா பிரியமான பிள்ளைகளே? சில பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, நானா உங்களை பெற்றுக்கொள்ள சொன்னேன், நானா உங்களை பெற்றெடுக்க சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு ஆசைக்குத்தானே நீங்கள் என்ன பெற்றுக்கிட்டீங்க. இந்த மாதிரி அவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை பிள்ளைகள் உதிர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரர்களே, சீராக் புத்தகத்திலே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சீராக் புத்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனத்திலே 27-28 வசனங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட, உன் தாயின் பேறுகால வேதனைகளை மறவாதே. பேறுகால வேதனை இறந்து பிறப்பது போல, உன்னுடைய அம்மா உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வலி ஒரு இறப்பை சந்தித்து மறுவாழ்வு பெற்ற வழி. அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக நீ எதையும் செய்ய முடியாது. அப்படி என்றால் அவங்க உன்னை பெற்றெடுத்தாங்க, நீ கோடி கோடியாய் கொடுத்தாலும் அதற்கு நீ ஈடு செய்ய முடியாது. சீரா புத்தகத்தில் இன்னும் அழகாக சொல்கிறார், உன் தந்தை முதிய வயதில் அவருக்கு பரிவு காட்டு, உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவர் வாழ்நாளெல்லாம் அவருடைய உள்ளத்தை முற்படுத்தாதே. உன்னுடைய தாயின் முதுமை காலத்திலே, தந்தையின் முதுமை காலத்திலே நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, உங்களில் எத்தனை அப்பா அல்லது எத்தனை அம்மாமார்கள் முதியவர்கள் இல்லத்திலே நீங்கள் சேர்த்துவிட்டு, அல்லது என்னோடு அவர்களை வைத்துக்கொள்வது பாரம் என்று கருதி என் சகோதரன் சகோதரி வீட்டில் அங்கே விட்டு இங்கே விட்டு அவர்களை அலைக்கழிக்க வைக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, இதற்கான பதிலை ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்பது எங்களுடைய தாய் தந்தையரை மதித்து நடக்க வேண்டும். இங்கே பாருங்கள், சீரா புத்தகம் 3:9 ஆண்டவர் சொல்கிறார், தந்தையினுடைய ஆசி, ஒரு தாயினுடைய ஆசி பிள்ளைகளை வாழ வைக்கும். அதே நேரத்திலே ஒரு தாய் அழுதால் அல்லது ஒரு தந்தை அழுதால் அது உன் குடும்பத்துக்கு சாபமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த குடும்ப திருப்பலியிலே நாங்கள் யோசித்து பார்ப்போம். என்னுடைய தாயை, என் தந்தையை நான் எப்படி கனம் பண்ணுகிறேன், எப்படி அன்பு செய்கின்றேன்? அவர்களுடைய இந்த முதுமையான நாட்களிலே, இயலாமையான நாட்களிலே நான் உதவுகின்றேனா? என் தாயினுடைய வேதனை என்னை படிப்பிப்பதற்காக, எனக்கு செய்கின்ற நன்மைகளுக்காக என் தந்தையினுடைய வேதனை, அவருடைய உழைப்பை நான் உணர்ந்திருக்கிறேனா? ஒரு மகனாக மகளாக நான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்கின்றேனா? என் மனைவியை நான் அன்பு செய்கின்றேனா? என் கணவரை நான் அன்பு செய்கின்றேனா? ஒரு பெற்றோராக எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி எரிச்சல் மூட்டாமல் நாங்கள் பார்த்து கொள்கின்றோமா? இது அத்தனை உள்ளடக்கியதாக இந்த விழா அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அழகான ஒரு திருக்குடும்ப விழாவிலே எங்கள் குடும்பங்களை பற்றி சிந்திப்போம். எப்படி ஜேசு சூசையப்பருடைய குடும்பத்திலே, தாய் மரியாளுடைய குடும்பத்திலே இந்த மூவரும் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து உலகத்துக்கே மீட்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மகனை வளர்த்தெடுத்தார்களோ, அதே போல் எங்கள் குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாறுவதற்கான வரத்தை கேட்டு இன்றைய நாளில் ஜெபிப்போம். விசேட விதமாக எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காகவும், பிரச்சனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நாங்கள் விசேட விதமாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார்.
தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். தியாகமிகு உள்ளத்தை தரும் தேவா, நீர் அற்புதமாக படைத்து ஆசீர்வாதத்தோடு நடத்தும் திருச்சபையை திருமுன் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் தியாகமிகு வாழ்வினால் ஒரே குடும்பத்தினராய் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை கட்டி எழுப்பிய தேவனே, இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து குட்டி திருச்சபையாய் குடும்பங்கள் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் போற்றும் உன்னத திருக்குடும்பமாக்க அருள் தரும் தேவா, எங்கள் குடும்பங்களை உமது கரத்தில் தருகிறோம். எங்கள் குடும்பத்தின் தலைவன் புனித சூசையப்பரின் பொறுமையையும், குடும்பத்தின் தலைவி அன்னை மரியாளின் பணிவையையும், குழந்தைகள் இயேசுவின் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டு சமூகம் விரும்பும் குடும்பமாக வளர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திரட்சி செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும்.
இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெற செய்யும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்து போனவர்கள், விசேட விதமாக இயற்கை அனர்த்தத்தினாலே குடும்பங்களை இழந்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம்.
மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் நாங்கள் நினைத்துக்கொண்டு அவரை போற்றி புகழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். நம்பிக்கையோடு எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் முன்னிறுத்தி அவர் கற்பித்தவாறே ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன்.
எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வாழ்வு என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிக்கொண்டார். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். கருமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும் போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும் போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. மனிதர் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும், எங்கள் குடும்பம் எல்லாம் திருக்குடும்பமாகணும். என்றும் மனிதர் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும், எங்கள் குடும்பம் எல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இறைவாருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இறைவாருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும் போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேர்பும் தொலைக்காட்சிக்கு, திருப்பலிக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்புக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த திருப்பலி ஒளிபரப்பு செய்வதற்கு கூடிய நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்திருக்கிறீர்கள். அத்தனை குடும்பங்களுக்கும் நிறைவான இறையாசிரியை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணிப்பார் அன்னை, அன்பு அமைதி தூய்மை மலர ஒப்புவிப்பார் தன்னை. நேர்மையோடு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தன்னை, பொறுமையோடு கடமையாற்ற நடத்தி செல்வார் விண்ணை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் குழந்தைகள், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் குழந்தைகள். நாசரேத்த குடும்பமாக நல்லுறவில் வாழுவோம். இயேசு
இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும், எங்கள் குடும்பம் எல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இறைவா அருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இறைவா அருள் தருவாய், இரவா உறவருள்வாய்.